No money. Hey, we back in here. I ain't sick. Fuck that shit. Bad girl, I'm a nice guy. Liquor in my cup, I gotta really toughen up. Hello everyone. என்ன இன்ட்ரோ நல்லா இருந்துச்சா சும்மா கமெண்ட்டில் சொல்லுவேன். அண்ட் நாம் இப்போது இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். மாடர்ன் லிப்ஸ் அப்படின்னும் போது நான் ஏன் இந்த பேஜ் ஆரம்பித்தேன் அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அண்ட் என்கிட்ட கேட்டதும் அதுதான். எல்லாருமே நான் பார்த்த வரைக்கும், என் ஃப்ரெண்டு சொன்ன வரைக்கும் யாருமே ஏன் பேஜ் ஆரம்பித்தேன் அதை பற்றி ரொம்ப சொல்ல மாட்டேங்கிறாங்க மாதிரி சொன்னாங்க. நான் ஏன் இந்த பேஜ் ஆரம்பித்தேன் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் லைஃப்பில் வாழ்ந்தோடனே நம்ம நினைப்போம்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்படி நினைக்கும் போது என்னோட சுற்றி பின்னாடி பார்த்தா there will be a lot of pain and suffering and sins இருக்குது, நிறைய நல்லதும் பண்ணியிருக்கேன். பட் அந்த நல்லதுன்னு தாண்டி நமக்கு நிறைய ஞாபகம் வரும், நம்ம கெட்டது பண்ணது தான் ஞாபகம் வரும். ஸோ அதை தாண்டி நான் அச்சீவ் பண்ண மாதிரி எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகுது. ஸோ நான் ஜிம் சேரணும் அப்படின்றது போன வருஷத்துலேருந்து ரொம்ப இன்டிமேட்டடாக இருந்தேன். ஜிம் சேரணும். ஐ ஜஸ்ட் டி நாட் ஹேவ் த மனி டு ஜாயின். அப்புறம் என் பர்த்டே அப்போது மணி கிடச்சிது, நான் ஜாயின் பண்ணும் போது 2 months போச்சு. என்னோட ஜிம் எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலாக 9 months. இப்போ 10th month ரன்னிங். ஓகேங்களா, நான் என்னோட ப்ரொஃபஷ்னல் ஜிம் ஒரு ட்ரெயினரோ இல்லை ஒரு பவர் லிஃப்டரோ கிடையாது. இப்போ தான் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். தென் ஸோ நான் இந்த 9 months ஆஃப் ஜிம்மில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னோட மென்டலி ஐ வாஸ் குட். நான் இப்போ இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மென்டலி ரொம்ப என் கேரக்டர் என்ன அப்படின்றத நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டது காரணம் எனக்கு ஜிம் மட்டும்தான். ஜிம் நான் ஒரு பாசிட்டிவ் வேல ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு. ஸோ தென் இப்போ நான் ஏன் இந்த சரி வில் கம் டைரக்ட்லி டு தி பாயிண்ட். ஓகே, நம்ம ஏன் நான் இந்த ஜிம்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்றது ஜிம் வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு என்னை கேட்டால் ஒரு ஃப்ரெண்டு. ஜஸ்ட் எப்படி சொன்னா, லைக் இந்த டைம் நீ என்னடா ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோ போஸ்ட் போடுற, அது லைக் லாஸ்ட் போஸ்டிங் வீடியோ அதில் 40 செகண்ட் வேஸ்ட் ஆகிடுச்சுடா அப்படின்னு சொன்னால், அதை நான் கேட்கும்போது எனக்கு நானே பார்த்தோன்னா எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த வீடியோஸ் நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, நான் அதே தான் பிற்காலத்தில் நான் பார்க்கும்போது சம் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கணும், எனக்கு டே டு டே டிஃப்ரென்ஸ் தெரியணும். அண்ட் மெயின் ரீசன் செல்ஃப் மோட்டிவேஷனுக்காக மட்டும்தான். நான் ரொம்ப செல்ஃப் மோட்டிவேட்டடான பர்சன். என்னோட சரௌண்டிங்ஸை எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிப்பேன், கொஞ்சம் டஃப் ஆக்கிப்பேன். ஆகும்போது நான் ஐ மேக் மை செல்ஃப் புல் மை செல்ஃப் டு ஒர்க் ஹார்ட். புரியுதுங்களா? ஸோ நான் இந்த மாதிரி அதான் செல்ஃப் மோட்டிவேட்டட் இந்த சென்ஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, சில நாள்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஒரு 6 months 7 monthsக்கு அப்புறம்னா எனக்கு ஜிம் கொஞ்சம் போரிங்காக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அதனால இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்காகவே நான் சில நாள்லாம் வந்திருக்கேன். ஒரு மாதமே வச்சுக்கோங்களேன், டோட்டலாக அந்த டேஸ் வீடியோஸ் போடணும், நம்ம பார்க்குறாங்க, நம்ம அதை விடக்கூடாது, கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு செகண்டரி புஷிங்காக நான் வீடியோஸ் போடுறேன். ஒரு டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் சொல்லலாம், புரியுதுங்களா? இதனால தான் நான் வீடியோவே போடுறேன். அண்ட் ஒன் மோர் திங், நான் கொஞ்சம் யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் போடலாம். இப்போ நான் வீடியோஸ் ஒர்க் அவுட் பண்ணுறேன், போஸ்டிங் பண்ணுறேன், அது சொன்னால் செகண்டரி சரிங்களா? அது அந்த அளவுக்கு எல்லாருமே பண்ணுறது தான். நம்ம என்னோட 9 months டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் கம்ப்ளீட்லி நாட்டி. ஃபுல் நாட்டி இன் த சென்ஸ் ஃபுல் நேச்சுரல். எதுவுமே என்ன சொல்கிறது, ஸ்டெராய்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே எடுக்கலை. அண்ட் எவ்ரி திங் இஸ் லைக் கம்ப்ளீட் ஃபுட். முட்டை, சிக்கன், இதுதான் என்னை ரொம்ப சூப்பராக என் பாடி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. அதே மாதிரி இனிமேல் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே நான் என்ன சாப்பிட்றேன் அண்ட் மை வாய்ஸ் ஓவர் வீடியோஸாக தான் நான் கொடுப்பேன். இதுக்கு மேலே நோ மோர் தட் பிகாஸ் மியூசிக் வரப்பேன். அண்ட் ஒன் மோர் திங், நான் அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்டு ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன். நான் ஏதோ இளையராஜா அந்த மாதிரி சாங் கேட்டு ஒர்க் அவுட் பண்ணேன். அண்ட் ஒன் மோர் திங், நான் மெயினாக என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு என் வீடியோ பார்த்து நான் கலாய்க்கணும்னு தாராளமாக கலாய்க்க மச்சி. நான்லாம் ஒன்றும் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் மோர் லைக் ஃபன் டைப் தான். நீ கலாய்ச்சினாலும் கூட எனக்கு டிஎம் பண்ணாலும், இஃப் யூ ஆர் நாட் நோன், எனக்கு தெரியல, நீ யாருனே தெரியலனா கூட நீ எனக்கு கலாய் தப்பே இல்லை. நான் அதுக்கு டிப்ரெஷன் வீடியோ அப்படிலாம் போட்டு அறுக்க மாட்டேன், சரியா? ஸோ அதனால யாரையும் மென்ஷன்லாம் பண்ண ப்ரோ, நான் ஜஸ்ட்டு ஜென்ரலாக சொல்கிறேன். நான் அதுக்கெல்லாம் ஈஸியாக டிப்ரெஸ் ஆக மாட்டேன். அண்ட் இந்த நோட் பேடில் நீங்கள் என்ன எழுதிப்பேன்னு நினைப்பீங்க ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட்டு சர்ப்ரைஸ். பாய்.